முதலமைச்சர் சொன்னது 100% வெற்றி வரப்போகுது. இன்றைய கால இளைஞர்களுக்கு அந்த திராவிட கொள்கை கடத்தலையா? ஏதோ ஒரு மாகை மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அது காலப்போக்கில் அவங்களுக்கும் தெரிஞ்சு முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்க பாருங்களேன், அது நடக்கும். 19 மாசம் புடா சிறையில் எதற்காக இந்த புடா சிறை? தலைவர் வைகோ இலங்கை தமிழரை தொடர்ந்து நாங்க ஆதரிக்கிறோம். பார்லிமெண்ட்ல பேசுனதான் திருமணம் கொடுத்து பேசுறாரு. ரெண்டாவது அது எந்த சமரசமே அவருக்கு கிடையாது. நாங்கெல்லாம் பேசல, ஒண்ணு செய்யல. கட்சியிலையும் ஆட்சியிலையும் வாரிசை கொண்டாடுறாங்க. துறை வைகோ வரும்போது சொன்னாங்க இந்த இயக்கத்தை கொண்டு போகணும். எங்களை மாதிரி ஆள் அரசியல் இருந்துட்டோம். அப்ப அதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சாகணும். அப்ப அவரை வலுக்கட்டாம பிடிச்சு கூட்டு வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நீங்க பேசும்போது சொன்னீங்க சமீபத்தில் இந்த பட்னாவிஸ் கூட இங்க வந்து பேசினாருன்னு சொல்லி. அவர் சொல்லியிருக்காரு. அவர் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற வச்சாதான் மதுரைக்கு மெட்ரோ ரயிலே வரும். அது வெற்றி பெற போறது இல்லை. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக போறாரு. அதில் எந்த மாற்றம் இல்லை. நிச்சயமாக இது கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்லாம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் தலைவர் வைகோ கொள்கையில் எந்த கட்டத்திலையும் மாறினது கிடையாது. பல முன்ன பின்ன இருந்திருக்கலாம். அவர் எடுக்கிற கொள்கையில திராவிட இயக்க கொள்கையில் தலைவர் வைகோ என்னைக்குமே சமரசமாக செஞ்சதில்லை. பாஸ்போர்ட் ரொம்ப நெருக்கமாக இருந்த காலத்தில் கூட அவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அது கூட முதலமைச்சர் என்னை வேட்பாளர் அறிக்கும் போது சொன்னார், 19 மாதம் அண்ணன் வைகோவுடைய பொடா சிறையில் இருந்த தியாகம் பண்ணவர் மூக்காத்தவர், உரங்காப்படி மூக்காத்தவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான கோரிக்கையை வைத்தார். அது இப்போ நிறைவேற போகுது. நான் வேலை முடிய போகுது, நடந்துக்கிட்டு இருக்கு, முடிய போகுது. இப்படி பல கோரிக்கையில் நான் வச்சிருக்கிறேன். 99% முதலமைச்சர் நான் எனக்காக எதுவுமே இப்போ கேட்டதில்லை. பொதுவான கோரிக்கை அனைத்துமே தொகுதி மக்கள் நிறைவேற்றி வந்திருக்காரு. இப்போ முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இப்போ தேர்தல் அறிக்கையிலேயே மிகப்பெரிய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு. அதனால் எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி முதலமைச்சர் அவர்கள், தலைவர் வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, இன்னைக்கு காங்கிரஸ், எல்லாத்துக்கும் மதச்சார்பு இல்லாத ஒரு கூட்டணி. ஆனால் நிச்சயமாக நிறைய ஜெயிக்க போகிறோம். அவர் 2 முதலமைச்சர் சொன்னது 100% வெற்றி வரப்போகுது. என்னென்ன இன்னும் 1 மாதம் தானே இருக்கு. நிச்சயமாக பேசும்போது நாங்கள் தலைவர் வைகோ உள்ளிட்ட நாங்கள்லாம் கொள்கை பிடிப்புடன் இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்கள் அந்த பயணம் பண்ணி வரீங்கள்ல, இந்த திராவிட இயக்கத்தில் பயணம் பண்ணி வரீங்க, அப்புறம் மதிமுக இதெல்லாம் வருதில்ல. இன்றைய கால இளைஞர்களுக்கு அந்த திராவிட கொள்கையை கடத்தலையா? இப்போ தலைவர்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு களப்பணியாளர்கள் இருக்கீங்கள்ல, களத்தில் இருக்கிறவங்க, மக்களுடைய பல்சு தெரிஞ்சவங்க, மக்களோட அன்றாடம் தொடர்பில் இருக்கிறவங்க, இறங்கி இப்போ நான் அடித்தட்டு மக்கள்லாம் சொன்னேன். நான் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு அந்த திராவிட கொள்கையை கடத்தலையா? அது ஒரு கேள்வி வருது. அப்படி கடத்திருந்தா இன்னைக்கு வரக்கூடிய புதிய ஒரு கவர்ச்சியெல்லாம் பார்த்து அவங்க ஏன் ஓடுறாங்க? கவர்ச்சியில் சார் இப்போ மக்கள் சும்மா இளைஞர்கள் ஏதோ ஒரு மாகை மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அது காலப்போக்கில் அவங்களுக்கும் தெரிஞ்சு மறுபடியும் இந்த கொள்கை ரீதியாக நிற்கிற இயக்கங்கள், தலைவர்கள், இந்த வட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்கள் பாருங்களேன், அது நடக்கும். 19 மாதம் அந்த சிறையில், பொடா சிறையில் எதற்காக அந்த பொடா சிறை?
அங்கே அனுபவம் அந்த வைகோவுடைய அனுபவம் எப்படி இருந்தது? என்ன உங்களுக்கு ஏதாவது அது அட்வைஸ் வந்து என்ன பண்ணு? புடா வந்து தமிழர்களுக்காக போனது. பேச்சுரிமை தலைவர் வைகோ வந்து இலங்கை தமிழரை தொடர்ந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். பார்லிமெண்ட்டில் பேசுனது தான் திருமணம் கொடுத்துலையும் பேசுகிறாரு. ரெண்டாவது அது எந்த சமரசமே அவருக்கு கிடையாது. நாங்கள்லாம் பேசலை, ஒன்றும் செய்யலை. எங்கள் 8 பேருக்கு வக்கீல் வச்சுருந்தாரு, அவருக்கு வக்கீல் அவரே வாதாடினார். எங்கள் தலைவர் வந்து ஒரு பெரிய இரும்பு மனிதர் மாதிரி. நீங்கள் யோசிச்சு பார்த்தா காலையில் 10 மணிக்கு போய் கோர்ட்டில் நிற்போம், 2 மணி ஆயிரும் அது விசாரணை முடிய. நாங்கள்லாம் ஏதாவது நெளிஞ்சு அங்கிட்டு நாகண்டு இருப்போம். அவரோட பிறங்கையை கட்டி நின்றாருன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அப்படியே நிற்பார் அசையாமல். அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நல்ல கொள்கை இருந்தது. அவர் வந்து எங்களை போனால் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிஎம்கிட்ட வந்து நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அப்போ டிஜிட்டலில் போர்டு கிடையாது. அப்போ யாரும் போட தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்க கூட தெரியாது. நான் சிஎம்முக்கு அப்போ கிஷ்கிந்தா சாக்கு வாங்கிட்டு வந்தேன், தென்னை ரீப்பரை வாங்கிட்டு வந்து ஸ்டாண்டிங் போர்டு பாண்டியன் ரோட்லேருந்து புதூர் வரைக்கும் இந்த வீடு முக்கு வரைக்கும் வச்சுது. 12 இடத்துல கூடியேற்றினேன். இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர்கிட்ட நான் இளைஞரணி மாவட்ட தேனி மதுரை ஒன்றா இருக்கையில் இளைஞரணி துணை அமைப்பாளர் 12 இடத்துல கூடியேற்றினேன். என்னுடைய மக இளைய பொண்ணுக்கு காதணி விழா அவர் தலைமையில் தான் நடந்துச்சு. ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அப்புறம் கால சூழ்நிலையில் நான் வந்து அப்போ தலைவரை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் கிடையாது. தலைவர் வைகோ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் கிடையாது. அப்புறம் நான் இங்கே போன முன்னாடி நம்ம எதுக்காக திரும்பி வரணும், அதனால் பதவிக்கு எதுக்காக ஆசைப்பட்டு அந்த பதவிக்கு வந்து இதை பண்ணிடணும், இந்த பதவிக்கு வந்து அதை பிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணமே என்கிட்ட. உழைக்கணும், சம்பாதிக்கணும், 10 ரூபாய் செலவழிக்கணும், மரியாதை காப்பாற்றிட்டு போகணும். அந்த மாதிரி முடிவெடுக்கிறது தான் ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சியில் இருக்க முடியும். இப்போ கம்யூனிஸ்டில் இருக்காங்க இல்லையா, அவன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அது மாதிரி மதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஆசைப்படுறவங்க இருக்க முடியாது. எதுக்கும் ஆசைப்படாமல் வந்து ஒரு அரசியல் இருக்க முடியும். சில பேர் பதவியை பிடிச்சா நினைப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. யதார்த்தம் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும், அவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. விமர்சனங்கள் தான் எதிர்கட்சிகள் வைக்கிறது. கட்சியிலையும் ஆட்சியிலையும் வாரிசை கொண்டாடுறாங்க. இந்த தேர்தல் வந்து வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பாஜகக்காரங்க, அதிமுக, எடப்பாடி பழனிசாமிலாம் பேசுகிறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வாரிசு இல்லாமல் இருக்கு? அவங்க உழைக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் எத்தனை நாள் காலம் உழைச்சிட்டு முதலமைச்சர் வந்திருக்காரு, அது எல்லா மக்களுக்கும் தெரியும்ல. அது மாதிரி இப்போ துணை முதலமைச்சர் உழைக்கிறாரு. அவர் அடுத்து வாய்ப்பு வரும்போது வரலாம். உழைச்சி தானே சார் வர்றாங்க. தேர்தல் நின்று மக்களை சந்தித்து மக்கள் வெற்றி வர வச்சு எங்கள் தலைவரை கூட எங்கள் துறை வைகோ வரும்போது கூட சொன்னாங்க, இந்த இயக்கத்தை கொண்டு போகணும், எங்களை மாதிரி ஆள் அரசியல் இருந்துட்டோம், அப்போ அதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சாங்கன்னா அப்போ அவரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கூப்பிட்டு வந்து, அவருக்கு அரசியல் விருப்பம் இல்லை. உண்மையிலே வந்து அவர் அரசியல் மேடைக்கு வர மாட்டார். ரொம்ப நாளைக்கு பார்த்து அவர் தலைவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போது அவர் அப்படியே வந்து போய் அந்த மக்கள் இந்த கட்சிக்கார தொண்டருக்காக நம்ம இருக்கிற மாதிரி வந்தார். இப்போ எம்பி ஆகிட்டார். இப்போ திருச்சியில் இதுவரையிலும் இருந்த எம்பி யாருமே செய்யாத அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஏற்கனவே என்னது செஞ்சோம்னு சொன்னீங்கல்ல தொகுதிக்கு, இப்போ என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க தொகுதிக்கு மக்களுக்கு? மீதி எதாவது விட்டு போயிருக்கா அப்புறம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ காமராஜபுரம் சின்ன கம்மாயாரோட பட்டா பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க கீழ்மர அந்த காலனிக்கு வந்து பட்டா வந்துருச்சு. இந்த டோபி காலனிக்கு வந்து கடுமையாக முயற்சி பண்ணேன். ஒரு 40 பேர் 39 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீமில்
ஹவுசிங் போர்டில் கட்டி கொடுக்குற மாதிரி ஸ்கீமில் இப்போ நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்த உடனே அது நடந்துடும் சொல்லியிருக்கிறேன். சின்னக்கம்மா காமராஜத்தில் ஒரு 3 பங்கில் 1 பங்கு வாங்கியிருக்கேன், 2 பங்கு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஜீவா வாங்கிடுவேன், உறுதியாக வாங்கிடும்னு சொல்லியிருக்கேன். அது மனு தாக்கல் செஞ்சுட்டு வரும்போது கூட போன வட்டம் முயற்சிப்பேன்னு சொன்னேன், இந்த வட்டம் வாங்கிடும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 ஜீவா வாங்கியாச்சு, நீ அதே பார்மெண்ட்டில் இது கொடுக்க போகிற வாங்கிடுவேன். இந்த கீழத்தர ஓடக்கரில் ஒரு 200 பேருக்கும் வீடுக்கு போகிறவருக்கு அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். வாங்கி கொடுத்துருன்னு நான் முயற்சி எடுத்துருவேன். இந்த சேனல்கள்லாம் இப்போ மாரியம்மன் தப்பு குளத்துக்கு ஓப்பன் கால்வாயில் இங்கேருந்து ஆற்றுலேருந்து இப்போ தண்ணி போகுது. அது நிறைய கொஞ்சம் சாக்கடை தண்ணிலாம் கலந்துருது. அதுக்கு இப்போ பைப்பு மூலியமா ஆற்றுலேருந்து நேர தெப்பக்குளத்துக்கு பைப்பு மூலியமாக கொடுக்குறோம்னா ஏற்கனவே பேசியிருக்கேன் அசம்பிளியில். அதை வலியுறுத்தி 100% நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதலமைச்சர் அதை செஞ்சு தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்படி அது ஒரு வித்தியாசமான தேர்தல் இது அப்படிங்கிறாங்க. ஒரு வித்தியாசம் கிடையாது, 200க்கு மேலே செய்யும் கூட்டணி, அதில் மாற்றமே கிடையாது. அவங்க என்ன கொள்கையை வச்சு கேட்பாங்க? முதலமைச்சர் இவ்வளோ செஞ்சுருக்காரு, அது நான் சொன்னேன், நான் ஒரு சாதாரண எம்எல்ஏ, நான் அந்த மக்களுக்கு செஞ்சதை இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கிறேன். முதலமைச்சர் இவ்வளோ செஞ்சுருக்காரு மக்களுக்கு, அப்போ முதலமைச்சர் அவர் தானே வரணும்னு ஓட்டு போடுவாங்க. அது அதிகமாக அந்த 5 ஆண்டுகளத்தில் நாங்கள் அதிகமாக பயனடைஞ்சது அப்படின்னு மக்கள் பேச பொருளாக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க? மக்கள் மகளிர் திட்டம், மகளிர் உரிமை தொகை, நீங்கள் பஸ்ஸு பயணம், விடியல் பயணம், மாணவர்களுக்கு இன்னைக்கு காலேஜில் உங்கள் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களும் கொடுத்துருக்காரு சார். நம்ம காலையில் உணவு திட்டம், அது ஏன் தொகுதினா நெல்லுப்பட்டு தான் முத அந்த திட்டத்தை ஆரம்பித்தார் முதலமைச்சர். நெல்லுப்பட்டில் இருக்கிற ஸ்கூலில் தான் இந்த பிள்ளை காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அது இப்போ எவ்வளவு பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுது. இப்படி எல்லாம் பார்த்து முதலமைச்சர் செய்யும்போது அப்புறம் அவர் தானே பண்ணணும்னு மக்கள் நினைப்பாங்க. இவங்க சும்மா அரசியல் கட்சியில் கட்சி உறுப்பினர்ங்கிறது கொஞ்சம் தான். ஒவ்வொரு கட்சியிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்கிறது இல்லை. இப்போ அனைத்து கட்சியும் கூட்டணி கிட்டத்தட்ட 20-22 கட்சி சேர்ந்துருக்கிறோம். ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். முதலமைச்சர் நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்காரு. இப்போவும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு திட்டங்களை ஒவ்வொருத்தரும் எங்கள் தலைவர் வைகோ அவர்களை இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் நிரம்ப சொல்லியிருக்காரு. இந்த கோரிக்கையெல்லாம் செய்யணும் முதலமைச்சர்கிட்டையும் போய் கருத்துன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது யார் நல்லது செய்யறாலும் அவங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.